திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. கல்வி கடினமில்லை, ஞானிகள் ஆசி இருந்தால் கல்வி எளிதானது. இந்த கல்வி என்ன கடினமான இல்லை, மிக லெகுவான் லேசானது. வள்ளுவன் சொல்வான், தோட்டனை தூறு மணற்கேன். ஆற்று பகுதியில் மணற்கேன் தண்ணி போயிடும், அப்படி நோண்டா தண்ணி வரும். கடினம் இல்லையாடா மகனே, நான் கேணின்னு சொல்லுது. இப்போ கேணி வெட்டினா கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம், கடினமானது. அந்த இடத்துல கேணின்னு சொல்லியிருந்தாங்க. மணற்கேணி மற்ற இடத்துல வெட்டினா 6 மாதம் 1 வருஷம்னாக்கா 60 அடி போகும், ஒரு 10 அடி தண்ணி வரும். 6 மாதம் கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் செலவு செய்தால் தான் இப்போ ஒரு 4 தண்ணி கிடைக்கும். ஆனால் ஆற்றுப்பகுதியில் தோன்றுகின்ற அளவுக்கு தண்ணி வரும்னா, நீ மகனே ரொம்ப லெகுவானது, கல்வி ரொம்ப லேசானது, கடினமில்லை, உழைப்பு இல்லை, உடல் உழைப்பு இல்லை, அறிவுக்கு வேலை கொடுக்கணும். தொட்டனைத்து ஒரு மணற்கேணி, எந்த அளவுக்கு தோண்டுகிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி வரும். எந்த அளவுக்கு நீ முயற்சிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு சித்தி வரும், தாகம் தண்ணிக்கலாம். மாந்தருக்கு கற்றனைத்து ஒரு கடினமில்லை, இது கடினமில்லை. கல்வி என்பது கடினமில்லை. யார் ஆசி இருந்தால், கல்வி கடனாகிய ஞானிகள் ஆசி இருந்தால் கடினமில்லை, இல்லைன்னா கரும் பாறையாக போகும். சுட்டி காட்டுக்கிறான், லேசானதப்பா, தோண்ட தோண்ட தண்ணி வரும், கற்க கற்க அவனுக்கு தெளிவு வரும். இந்த அளவுக்கு கனிவு கொண்டு சொல்ல அந்த பாட்டே ரொம்ப மென்மையான பாட்டு. தொட்டனைத்து ஒரு மணற்கேணி, மாந்தருக்கு கற்றனைத்து ஒரு மாதிரி. கடினமில்லாத ஒன்று. உடல் உழைப்பு, கல்விக்கு உடல் உழைப்பு தேவையில்லை, சிந்தனை தெளிவு இருக்க வேண்டும், சிந்தனை தெளிவடையும். இப்படியெல்லாம் ஞானிகள் சொன்ன போதிலும் சொல்லித்தர வேண்டும், சொற்கூறு ஆசி இருக்க வேண்டும். ஏன்னா 1-2 நாள் பூஜை செய்தால் வந்து விடுமோ, வரவே வராது. அப்படி தொடர்ந்து பூஜை செய்தால் நம்முடைய விடுமோ வேணை விடாது. ஒரு பக்கம் காமம், ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் முன் செய்த பாவம், நோய். ஒரு பக்கம் காமம், ஒரு பக்கம் நோய், ஒரு பக்கம் கடைசுமை, ஒரு பக்கம் பகை, பல்வேறு பிரச்சனைகள் போட்டு வாட்டும். இப்படி இருந்தால் எப்படியா முன்னேறும்? விடாதே, முயன்று விடாமல் பாடுபடும். யாரோடு தொடர்பு கொள்ள வேண்டும்? விடாது முயற்சிக்க வேண்டும். யார் தொடர்பு இருக்கணும்? சான்றோர்கள் தொடர்பு இருக்க வேண்டும். சான்றோர்கள் தொடர்பு இல்லாவிட்டால் நிச்சயமாக மனமாசு வரும்.